Hi friends, welcome to our channel. இது ஒரு 2 mark question. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, evaluate integral 0 to 1 second integralோட லிமிட் 0 to 2 xy dy dx. ஸோ ப்ராப்ளமில் dx dy கொடுத்துருந்தாலும் சரி, dx dyன்னு கொடுத்துருந்தாலும் சரி, நம்ம எப்படி வேணாலும் நம்ம லிமிட்டை வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லிமிட் வந்து இங்கே ரொம்ப காம்ப்ளெக்ஸெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற இந்த xy ஃபங்க்ஷனும் ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். அதனால ஃபஸ்ட்டு நம்ம dy பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா dx கூட பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். dy dx கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த dyக்கான லிமிட்டு ஃபஸ்ட்டு என்ன இன்டெக்ரல் இருக்கோ அதுதான். இந்த எண்டில் இருக்கிற இந்த dxக்கான லிமிட் வந்து அவுட்டரில் இருக்கிற இன்டெக்ரல். இப்படி தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற வேல்யூ அப்படியே நான் எடுக்கிறேன். இன்டெக்ரல் 0 to 1 செகண்ட் இன்டெக்ரல் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக வேற ஒரு கலரில் எழுதுகிறேன். இன்டெக்ரல் 0 to 2 xy dy into dx. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸுன்றது இந்த அவுட்டர் லிமிட், இது ரெண்டுமே ஒன்று. இந்த dxன்றதுக்கான லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1. இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் போர்ஷனுக்கான லிமிட். ஸோ இப்போ இதை தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி வந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அகெயின் செகண்ட் லிமிட்டை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட பேசிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொடுத்துருக்குற கொஸ்டினை அப்படியே லிமிட் எடுத்துக்கிறேன் 0 to 1. இப்போ இந்த லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை பொறுத்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், சரி இன்டெகிரேட் பண்ணணும். இந்த dy அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்யை வந்து நமக்கு இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ எக்ஸுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அப்போ நம்ம எக்ஸை எதுவுமே பண்ணக்கூடாது, எக்ஸை வெளியில் வச்சுட்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் அப்ளை பண்ணணும், ஒய்க்கு மட்டும்தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்ட்டு dx. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸுன்றது ஒய்க்கான டேர்ம் கிடையாது, இது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நான் வெளியில் எடுத்துட்டேன். இல்லை நான் இங்கே பக்கத்தில் வச்சுட்டே நான் செய்யலன்னாலையும் செய்யலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to 1 x இன்ட்டு, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்கள். இதை இன்டெகிரேட் பண்ணால் எப்படி இருக்கும், விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் n எப்படி எழுதலாம்னா x பவர் n + 1 டிவைடட் பை n + 1ன்னு எழுதலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் இங்கே 1ன்றது 1 + 1 டிவைடட் பை 1 + 1ன்னா 2ன்னு வரும்மா. அதே போல் தான் இது இங்கே எழுதுவோம். அப்போ y² டிவைடட் பை 2, இங்கே பவர் வந்து 1, அப்போ 1 + 1ன்னா 2 டிவைடட் பை 1 + 1 வந்து 2. இங்கே லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். என்ன லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 2 இன்ட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த dxஐ அப்படியே வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1/2ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை வெளியில் எடுத்துடலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் 0 to 1 x/2. ஆல்ரெடி எக்ஸ் இருந்தது வெளியில், இந்த 1/2 நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ 1/2 கான்ஸ்டண்ட்டாக வெளியில் வந்துடுச்சு. இப்போ y² அப்பர் லிமிட் என்ன, லோயர் லிமிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அப்பர் லிமிட்டுக்கு வந்து 2², ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் தான் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்பர் லிமிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. எங்கெல்லாம் y இருக்கோ அங்கெல்லாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து y இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0² பண்ணால் வேல்யூ நமக்கு 0 தான் கிடைக்கும், இன்ட்டு dx. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் எப்படி எழுதலாம், இன்டெக்ரல் 0 to 1 x/2 இன்ட்டு இதை 2² பண்ணோம்னா நமக்கு 4ன்னு வரும், இன்ட்டு dx. இதை 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணலாமா. அப்போ வேல்யூ என்ன வரும், 2x அப்படின்னு வரும், 2x இன்ட்டு dx. இதில் 2ன்றது கான்ஸ்டன்ட், வெளியில் எடுத்துருங்க. இப்போ எக்ஸை வந்து 2 வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் வேல்யூ என்ன வரும், இன்டெக்ரல் 0 to 1 2 வெளியில் எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு வரும். எக்ஸை மாத்திரம் நம்ம இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்போ இது இன்டெகிரேட் பண்ண என்ன வரும், x² டிவைடட் பை 2ன்னு வரும். இதுக்கு லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இந்த 2 வெளியில் வச்சுட்டு இந்த லிமிட்டை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/2ன்றது என்னது, கான்ஸ்டன்ட். அப்போ x² மட்டும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிடும், 1² - 0²ன்னு வரும். லிமிட் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு லிமிட் வந்து 1 அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும்.